அங்கன்வாடி ஆசிரியையின் தலையை துண்டாக வெட்டி அதனை கையில் வைத்துக்கொண்டு ஒரு பெண் உட்பட 3 பேர் ஊருக்குள் உலா வந்த அதிர்ச்சி சம்பவம். தனது தாயின் தலையை பார்த்து பதறியடித்து ஓடிய மகனையும் விடாமல் விரட்டி வெட்டி போட்ட 3 பேர். அங்கன்வாடி ஆசிரியையையும் அவரது மகனையும் கொடூரமாக கொலை செய்த 3 பேர் யார்? அந்த 3 பேருக்கும் அங்கன்வாடி ஆசிரியை மற்றும் அவரது மகனுக்கும் என்ன சம்பந்தம்? ஒரு லேடி தன்னுடைய 2 மகன்களோட அங்கன்வாடி ஆசிரியை வீட்டுக்குள்ள திபுதிபுன்னு போயிருக்காங்க. அந்த சத்தம் கேட்டதும் கத்தி கூப்பாடு போட்டிருக்காங்க அந்த ஆசிரியை. ஆனா அருவாளோட இருந்த 2 இளைஞர்களும் சேர்ந்து அங்கன்வாடி ஆசிரியை தலைய துண்டா வெட்டி அதை கையில வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள நடந்து போயிருக்காங்க. அதே மாதிரி அந்த 2 இளைஞர்களோட அம்மாவும் தன்னுடைய மகன்கள் ஏதோ சாதிச்ச மாதிரி பெருமையா நடந்து போயிருக்காங்க. அப்போ எதிரில நடந்து வந்த அங்கன்வாடி ஆசிரியையோட மகன் தாயோட தலை தனியா இருந்ததை பார்த்து அச்சத்துல தலை தெறிக்க ஓடி இருக்காரு. ஆனா விடாம விரட்டுன அந்த 2 இளைஞர்கள் ஓடுன இளைஞரை அருவாளால வெட்டி கொண்டு இருக்காங்க. அதை பார்த்து அஞ்சி நடுங்கின ஊர் மக்கள் அடுத்து ஒரு கொலை நடக்கிறதுக்குள்ள போலீஸுக்கு தகவல் கொடுக்கணும்னு அறக்க பறக்க போன் பண்ணி ஊருக்குள்ள நடந்த ரெட்ட கொலைய பத்தி சொல்லி இருக்காங்க. ஆனா போலீஸ் வர்றதுக்குள்ள தாயும் மகன்களும் அங்க இருந்து எஸ்கேப் ஆகிட்டாங்க. அங்க வந்த போலீசார் தாய் மகன் 2 பேருடைய சடலங்களையும் மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு உள்ளூர் மக்கள் கிட்ட விசாரணை நடத்தி இருக்காங்க. அப்பதான் கொலைக்கான காரணமே தெரிய வந்திருக்குது. ஆந்திர மாநிலம் அனந்தபூர் தரிமேலா கிராமத்தை சேர்ந்தவர் தான் 38 வயசான எல்லம்மா. நல்லப்பாங்கிறவருடைய 2வது மனைவியான இவங்க உள்ளூர் அங்கன்வாடியில ஆசிரியரா வேலை பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு 22 வயசுல சின்னாங்கிற ஒரு மகன் இருந்தான். சமீபத்துல நல்லப்பா உடல்நிலை சரியில்லாம உயிர் விழுந்துட்டாரு. அவரு உயிரோட இருந்த வரைக்கும் முதல் மனைவி லட்சுமி தேவிக்கும் 2வது மனைவி எல்லம்மாவுக்கும் பெருசா எந்த சண்டையுமே வந்ததில்லை. முதல் மனைவி ஒரு வழியில போனா 2வது மனைவி வேற வழியில போயிருவாங்க. முகத்தை கூட பாக்கிறது இல்ல. ஆனா நல்லப்பா உயிரிழந்த பிறகு 2 மனைவிகளுக்குள்ளும் பெரிய வார்த்தை யுத்தமே நடந்திருக்குது. நல்லப்பா பேர்ல வீடு, வயல், காலி இடம்னு நிறைய சொத்து இருக்குது. அந்த சொத்து சட்டப்படி முதல் மனைவிக்கும் அவரோட பிள்ளைகளுக்கும் தான் சேரும்னு சொன்ன லட்சுமி தேவி வாழ்க்கையில பங்கு போட்டா சொத்தையும் பங்கு போட முடியாதுன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு நானும் நல்லப்பாவோட மனைவி தான், அவருடைய மகன் சின்ன, அதனால எங்களுக்கும் சொத்துல சம உரிமை இருக்குதுன்னு சண்டை போட்டிருக்காங்க. இந்த சொத்து சண்டை கடந்த சில மாசங்களாவே புகஞ்சுக்கிட்டே இருந்திருக்குது. சொத்து விட்டு கொடுக்க முடியாதுன்னு உறுதியா இருந்த லட்சுமி தேவி எல்லம்மாவுக்கும் அவங்களுடைய மகனுக்கும் கொலை மிரட்டல் விடுத்திருக்காங்க. ஆனாலும் அசந்திராத எல்லம்மா நீதிமன்றத்துல பாத்துக்கலாம், சொத்துல சம உரிமை வாங்கி காட்டுறேன்னு சவால் விட்டுருக்காங்க. அது லட்சுமி தேவியையும் அவங்களுடைய மகனையும் ஆத்திரத்தோட உச்சிக்கு கொண்டு போயிருக்கு. அதுக்கு பிறகுதான் அருவாளோட எல்லம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. வீட்டுல அவங்க மட்டும் இருந்ததால அருவாளால தலைய மட்டும் வெட்டி எடுத்து ஊருக்குள்ள நடந்து போயிருக்காங்க. எதிரில நடந்து வந்த சின்னாவையும் அருவாளால வெட்டி கொலை செஞ்சிருக்காங்க. 2 கல்யாணம் முதல் சொத்து விவகாரம் வரைக்கும் ஊருக்குள்ள உள்ள எல்லாருக்குமே தெரியும் அப்படிங்கறதால உள்ளூர் மக்களே தெளிவா சொல்லி இருக்காங்க. இந்த கொலை சம்பந்தமா வழக்கு பதிவு பண்ணியிருந்த போலீசார் தாயையும் மகனையும் வலவீசி தேடிக்கிட்டு இருக்காங்க.